ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் உங்களுக்கு எக்ஸாம். நாளைக்கு மார்னிங் ஃபுல்லாக டைம் இருக்குது. நாளைக்கு மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து டைம் இருக்குது. உங்களுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸரில் நடந்து முடிஞ்சது அப்படின்னம்னாலும் இந்த வருஷம் நீங்கள் 100% எழுத வேண்டிய எல்லா கேள்விகளும் எழுதுகிற மாதிரி என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணிங்க அப்படின்னம்னா அடுத்து 7th ஃபுல்லாகவே சோசியல் வரைக்குமே வீடியோ அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய சரியான விடை தேர்தல், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சிருங்க. உதாரணத்திற்கு அறம் கூட்டல் கதிர் அப்படின்னம்னா அறக்கதிர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். தன்னாடு அப்படின்னம்னா தன் கூட்டல் நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்து இருக்கணும். அது மாதிரி கோடிட்ட இடத்தை நிரப்புக, பொறுத்துக எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா 15 ஒன் வேர்டு உங்களால் கரெக்டாக எழுத முடியும். அடுத்ததாக 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் புது சிலபஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னம்னா பாரிமாள்களுடைய பெயர்கள், குறுக்கை முத்து பற்றி எழுதுக, உலகம் நிலை தடுமாற காரணம், ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் அரண்களாக அமையும், இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷமும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகள். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே படித்தா போதும். குருவினா அண்ட் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் உளவு தொழிலினுடைய நிகழ்வு, இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னம்னா நெடுவினால் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவை காண வருமாறு அழைப்பு விடுத்து உறவினர் ஒருவருக்கு கடிதம், என்னை கவர்ந்த நூல் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை. இது ரெண்டுமே இதில் அல்லது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்படி தான் எங்களுக்கும் கேட்பாங்களா அப்படின்னம்னா ஒரு வேளை செப்பரேட்டாக கேட்டாங்க அப்படின்னம்னா ரொம்ப சூப்பராக 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதனால் இது ரெண்டையுமே தரவு பண்ணிடுங்க. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னம்னா இது எல்லாமே மொழித்திறன் பயிற்சி. ஒவ்வொரு இயல் முடிஞ்சனையும் 2 இயல் முடிஞ்சனையும் அதுக்கு பின்னாலுக்கு இருக்கக்கூடிய புக் பேக்கில் குறித்து விட்டுருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார், கண்ணினை இமை காப்பது போல, நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம், நகமும் சதையும் போல, இதெல்லாம் உங்களுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடியது. பட் இதெல்லாமே உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு இது எல்லாத்தையுமே தரவு பண்ணிடுங்க. அடுத்தது நெடுவினா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, உண்மை ஒளி படக்கதையை சுருக்கி 1, மேலே உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவை காண வருமாறு என்னை கவர்ந்த நூல். அப்படியே மேலே போனீங்க அப்படின்னம்னா உளவு தொழில், இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.